இந்த வீடியோ பாருங்க, ஒரு பாட்டி மலை மேலே உட்காந்து ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நல்லது தானே பண்றாங்க, எங்க உட்காந்து பண்ணா என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அதுக்கு செம்மையா அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களால இப்ப ஸ்வெட்டர் பின்றதை ஸ்டாப்பே பண்ண முடியாம நூல் காலியாகிற வரைக்கும் ஸ்வெட்டர் பின்னிட்டே இருக்காங்க. அண்ட் நூல் காலியானதுக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ண முடியாம அவங்க முடியையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்வெட்டர் கூட பின்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இப்ப அந்த ஸ்வெட்டரோட வெயிட் ரொம்ப ஓவர் ஆகி அவங்களே அந்த மலைக்கு கீழே இழுக்கிற அளவுக்கு வெயிட் அதிகமாயிடும். அண்ட் அது இழுக்கும் போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை கட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே அவங்கள அதை இழுத்து கீழே தள்ளிடும். அவங்க பயங்கரமாக அடிபட்டு முடியெல்லாம் பிஞ்சு போய் இனிமேல் இந்த வேலையை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீடிலையும் தூக்கி கீழே வீசிடுவாங்க. அண்ட் நம்மளே நிறைய பேர் அந்த லேடி மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மு ஒர்க் அவுட் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 வீக் பயங்கர அக்ரெசிவாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக டயர்டாகி இனிமேல் அந்த ஜிம் பக்கமே தலையை வச்சு படுக்கக்கூடாதுன்னு ஜிம் பக்கமே போக மாட்டாங்க. இதே தான் உங்கள் ஒர்க்குக்கும். நம்ம நல்லது தானே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி எதையுமே ரொம்ப ஓவராக பண்ணி கடைசியில் பேர்ன் அவுட் ஆகிடாதீங்க. பிகாஸ் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த லேடி ஸ்வெட்டர் பின்னது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப ஓவராக பண்ணி கடைசியில் அந்த நீடிலே வேணான்னு தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி அண்ட் நாட் இன்டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ மை அக்கௌண்ட் அண்ட் see you in another video. Bye guys.